தமிழ்நாட்டில் சர்ச்சைகளுக்கு பெயர் போன பல யூடியூபர்கள் இருந்தாலும் அதில் அதிகமாக சிக்கி சர்ச்சை நாயகன் பட்டத்தை வென்றவர் டிடிஎஃப் வாசன் தான். சரி, இப்போ என்ன விஷயம்னா, செல்லப்பிராணியா நாய் வளர்க்கணும்னு போட்ட பிளான் பாம்பு வாங்குறதுல முடிஞ்சிருக்கு. செல்லப்பிராணியா பாம்பு ஒன்று வாங்கி வளர்த்துற மாதிரியான வீடியோவை வெளியிட்டிருக்காரு. ஐயோ, பாம்பெல்லாம் யாராவது செல்லப்பிராணியா வளர்த்துவாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழலாம். இந்தியாவில் அதுக்கு அனுமதி இருக்கா? சட்டப்படி அது தப்பாச்சு. ஆனால் டிடிஎஃப் வாசன் அவர் போட்ட வீடியோவோட தொடக்கத்திலேயே அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. சட்ட ரீதியா முறைப்படி லீகலா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலங்கை வாங்கியிருக்கேன். உயர் அதிகாரிகள் சட்ட ஆலோசகர்கிட்ட ஆலோசனை வாங்கின அப்புறம் தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதுல ஏதாவது தப்பு இருந்தா திருத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த வீடியோல டாக்குமெண்ட்ஸ் எதையுமே அவர் வெளியிடல. சரி, இந்த மாதிரியான வன விலங்குகளை இந்தியாவில செல்லப்பிராணியா வளர்க்கறது சிக்கலான செயலா பார்க்கப்படுது. நீங்க பாம்பு வாங்கணும் அப்படின்னா அந்த பாம்போட வகை இந்தியாவை சேர்ந்ததா இல்லாம வெளிநாட்டு பாம்பா தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டு பாம்புகள் கோப்ரா, வைப்பர், பைத்தன் போன்றவை எல்லாமே வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 அடிப்படையில பாதுகாக்கப்படுது. அதை செல்லப்பிராணியா வச்சிருக்கிறது சட்டத்துக்கு எதிரானது. பாம்புகளை இறக்குமதி செய்யும் போது நீங்க வளர்ச்சி மற்றும் சுற்றுப்புற அரசியலமைப்பு அமைச்சகம் MOEFCC மற்றும் வணிக வர்த்தக அமைச்சகம் DGFT அப்படிங்கிற அமைப்புகளின் கீழே அனுமதிகளை வாங்கணும். பாம்போட வகை CITES சர்வதேச விலங்கு வணிக ஒப்பந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தா அதை இறக்குமதி செய்யறதுக்கான சரிபார்ப்பு மற்றும் அனுமதிகள் தேவைப்படும். பாம்புகளை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செஞ்சதுக்கு அப்புறம் பர்விஷ் போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்துல அந்த பாம்போட விவரங்களை பதிவு செய்யணும். சரியான ஆவணங்கள் இருந்தா மட்டுமே இறக்குமதி செய்யணும். வாங்கின அப்புறம் டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா செக் பண்றது ரொம்ப முக்கியம். பாம்பை வாங்கின அப்புறம் அதோட ப்ரிவென்ஷன் கைட்லைன்ஸ் என்னன்னா, அது இருக்கக்கூடிய இடம் சரியான சூடும் ஈரப்பதமும் அதுக்குண்டான உணவும் மருத்துவ பராமரிப்பும் இருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி வாங்கும்போது சட்டவிரோதமா வாங்காம சட்டப்படி அங்கீகாரம் வச்சிருக்க விற்பனையாளர்களை மட்டுமே தேர்வு செஞ்சு வாங்கணும். இது எல்லாமே அனுமதி வாங்காம வச்சிருக்கிறது சட்டப்படி குற்றமாகும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழே 25,000 வரை அபராதமும் 3-7 வருஷம் வரை சிறை தண்டனை கிடைக்க சான்சஸ் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளும் ஒரு பாம்பை இறக்குமதி செஞ்சு அதை செல்லப்பிராணியை வளர்த்த முடியும். ஆனா இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி அதோட அனுமதிகளை பெறது ரொம்ப அவசியம். அனுமதிகளை வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப அவசியம்.